ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இப்போது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரக நிலைகள் இவங்களை டாப்பில் கொண்டு போய் உட்கார வைக்கும், அதுதான் கான்செப்ட். அதாவது எப்படின்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை எது தரும் அப்படிங்கிறதான். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய அணின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த திசைகள் வராமல் லாபத்தை அடையவே முடியாது. நம்ம சொல்லுவோம் 2-11 கூடிய புதன், அதனால் சார் சொல்கிறாரு. 6 கூடிய சனி, அதனால் சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், சிம்ம லக்னத்துக்கு சனி ஆகாதும்பாங்க. சரிங்களா? சிம்ம லக்னத்துக்கு சனி ஆகாதுன்றவாங்க. ஆனால் சனி திசை சிம்ம லக்னத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். அதே போல் பாருங்கள், சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் ஆகாதும்பாங்க. சரிங்களா? சுக்கிரன் பெரிய லாபத்தை கொடுக்காது, ஏதோ காரணங்கள் சொல்லுவாங்க ரீசனாக. ஆனால் பார்த்திங்க, இதெல்லாமே உயிர் காரகத்துக்கு தான் பிரச்சனை. பொருளாதார காரகத்துக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடிய பாவங்கள். புதனாகட்டும், ராகுவாகட்டும், சுக்கிரனாகட்டும் அல்லது சனியாகட்டும், இந்த 4 கிரகங்கள் ஏதாவது ஒரு திசை தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும். மிகப்பெரிய உச்சத்தை தொடரணும்னா 11 கூடிய அதிபதியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், அல்லது 11ஆம் அதிபதி கிரகத்தின் சாரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். இப்போ புதன் திசை இந்த சிம்ம லக்னத்துக்கு போகுதுன்னு பாருங்களேன். இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைஞ்சிருவாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த புதன் போய் குரு வீட்டில் குரு சாரத்தில் போய் உட்காந்துட கொடுக்கக்கூடாது. எப்படின்னா, இந்த புதன் கொடுத்தால் குரு கெடுப்பார் இந்த லக்னத்துக்கு. அது 100% பர்ஃபெக்டாக நடக்கும். அப்போ கொடுக்கக்கூடிய புதன் கொடுக்காத குருவினுடைய வீட்லேயோ குருவினுடைய சாரத்துலேயோ இந்த சிம்ம லக்னத்துக்கு நின்றுட்டா ஆரம்பம் டாப்பில் இருப்பீங்க, முடிகிறப்ப 0 நடுத்தெருவுக்கு வர வச்சிடும். அதில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ சனி திசை ஓடு சார் அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு 6 கூடையவரா, உத்தியோகஸ்தானாதிபதியாக கண்டிப்பாக உத்தியோகத்தை கொடுப்பார். ரொம்ப டாப்பில் இருப்பீங்க. சனி போய் புதன் வீட்டிலலாம் போய் உட்காந்துருச்சுன்னா, புதன் சாரத்தில் உட்காந்துருச்சுன்னா அது நட்பு கிரகம். புதன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது சனியை வச்சு பண்ணிவிடுவார். அபரிமிதமான லாபம், உழைப்பால் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய அற்புதமான பலன்களை இது செஞ்சிடும். இதே சுக்கிர திசை வருது சார், 3-10 கூடையவர். 3-10னா சார் தொழில் மாற்றம், வெளிநாட்டு வருமானங்கள், வெளிநாட்டு யோகங்கள், அதாவது சந்தோஷமும் இருக்கும், தொழிலும் இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். அப்போது இதில் புதனும் சனியும் ராகுவும் சுக்கிரனும் இந்த 4 கிரகங்களுமே 2-6-10 கூட ஏதாவது ஒரு கிரகம் கனெக்டிவிட்டி ஆகி, இல்லை சார் இதில் 3-4 2 கிரகம் நல்லா இருக்குது, 3 கிரகம் நல்லா இருக்குன்னா அந்த திசைகளில் எல்லாமே உங்களுக்கு டாப் மோஸ்ட்டாக இருக்கும். அதில் டிகிரி வைஸ் எது குறைவாக இருக்கோ அது அதிகபட்சமான உச்சபட்சமான டாப்பில் கொண்டு போய் உட்கார வைக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியதே, உங்களுக்கு சிம்ம லக்னத்துக்காரங்க சனி திசை வரப்போகுதா, அல்லது புதன் திசை வரப்போகுதா, அல்லது ராகு திசை வரப்போகுதா, அல்லது உங்களுக்கு இது நம்ம சுக்கிர திசை வரப்போகுதான்னு பார்க்கணும், அல்லது இந்த சாரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று திசை நடத்துதான்னு பாருங்கள். நடந்தால் அதிகபட்சமான உச்சபட்சமான டாப் மோஸ்ட் ஆள் நீங்கள் தான். நிறைய இது சினிமா உலகத்தில் அரசியல் பிரபலமாக இருக்கிறவங்களே பாருங்களேன், இந்த சிம்ம லக்னத்தில் இருந்தாங்கன்னா அவங்க இந்த காலத்தில் தான் மிகப்பெரிய உச்சபட்சமான விஷயங்கள் அடைவாங்க. இப்போ ராகு திசை நடக்குதுன்னா பல்வேறு விதமான சொத்துக்களை வாங்கிடுவாங்க. இதே ஒருத்தருக்கு புதன் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரினில் போய் சம்பாதிச்சுட்டு, வெளிநாட்டில் இல்லை சார் நான் லோக்கலில் தான் இருக்கேன்னா அடிக்கடி ஃபாரின் போய் சம்பாதிச்சுட்டு வருவாங்க. கன்சல்ட்டிங் எல்லாம் வெளியே போய் பண்ணிட்டு வருவாங்க. இதே சனி திசை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் இந்த ஃபாரினில் போய் சம்பாதிக்கிறது, வெளியூரில் போய் சம்பாதிக்கிறது, தொழில் வெளியூரில் வெளிநாட்டில் ஆரம்பிக்கிறது எல்லாமே இவங்க தான். அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த 4 கிரகங்களை மிஸ் பண்ணாதீங்க. இந்த 4மே சொல்லலை, இந்த 4ல் ஏதாவது ஒன்று உங்கள் லைஃப்பில் அதிகபட்சமான உச்சபட்சமான ஒரு டாப்பில் கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடியதுன்னா இந்த 4ல் ஒன்று தான். இதை மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிம்ம லக்னம் பொழைச்சிக்கும். நன்றி.